மக்களை இந்த மரவப்பட்டி பாருங்க, திண்டுக்கல் மறை மாவட்டம் மரவப்பட்டி பங்கு அடைக்கல மாத திருத்தலம். அதாவது அதுதான் அடைக்கல மாத திருத்தலம். அது இருக்குது பாருங்களா, புதுசாக கட்டிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் இருக்குது சர்ச்சு. புனித சந்தியாகப்பர் திருத்தலம் 1542 புனிதர்களின் அருளுக்கங்களின் திருப்பண்டங்கள் அருங்காட்சியகம். மார்ச் மாதம் 11, 12, 13 இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன். புதன், வியாழன், வெள்ளி. இன்றைக்கி வரணும்னு எனக்கு இவர்கிட்ட அடைக்கலம் கொடுக்க வேண்டி வந்திருக்கு. அதனால் வந்திருக்கேன். 3 நாட்கள், அதாவது காலை 9 மணி முதல் மாலை 9 மணி வரை. இப்போ தான் முடிஞ்சிருச்சு. நான் வர லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாடி கொம்பு, அதாவது திண்டுக்கல் வந்துடணும். யார் எங்கேருந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலும் திண்டுக்கல் வந்துடணும். இதுதான் சந்தியாகப்பருடைய இது. ரொம்ப புனித வாய்ந்த ஒரு சக்தி. அவருடைய குதிரை கால் பாதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொலுசு மாட்டி வச்சுருக்காங்க. நான் அடுத்த ஷாட்டில் காமிக்கிறேன். அவ்வளோ கொலுசு மாட்டி வச்சுருக்காங்க. அந்த கொலுசு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யாருக்கும் தரமாட்டாங்க. அந்த கொலுசு மொத்தமாக சேர்த்து அவருக்கே ஒரு பெரிய ஒரு இதுவாக பண்ணி வச்சிடறான்னு சொல்லி சொன்னாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். 1.5 கோடி இந்த அடைக்கல மாதா ஆலயம் புதுப்பிக்கும் பணி ரூபாய் 1,50,00,000 மதிப்பில் கவர் எல்லாமே கட்டி ரெடி பண்ணுறாங்க. இந்த அடைக்கல மாதத்தை இதை கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து புனித சந்தியாகப்பருடைய தியான மையம் சொல்கிறது. அதாவது அவருக்காக சில சிறப்பு அம்சங்கள்லாம் இது பண்ணாங்க. ரூம்ஸ்லாம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்குது. ரொம்பலாம் பெருசாலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு வில்லேஜுக்குள்ளேயே இருக்குது இந்த சர்ச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வர ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். திண்டுக்கல்லில் வந்துடணும். திண்டுக்கல்லேருந்து வேடச்சந்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா தாடிக்கொம்பு என்ற ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டிங்கன்னா பாலத்துக்கு கீழே இறக்கி விடுவாங்க. அந்த பாலத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு வழி மாதிரி வரும். அந்த பாலத்துக்கிட்டே பஸ்ஸு வந்து நிற்கும். அதாவது ஆட்டோக்கள்லாம் நிற்கும். ஆட்டோவிலையும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஷேர் ஆட்டோ இல்லை பஸ் இருக்குமா, காலையிலலாம் பஸ் இருக்குமா. சில டைம் அந்த வேலைக்காக மட்டும் பயங்கரமாக பஸ்ஸு ஆட்டோக்கள்லாம் 20 ரூபா கொடுத்தா இந்த கோயில் வாசலே வந்து இறக்கி விட்ருவோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். இதுதான் சந்தியாகப்பருடைய அன்னதான வீடம். இங்கே தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்தேன், அதனால் வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன். பாருங்கள், தண்ணீர் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. சின்னது தான். அதை பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே கோயிலை சுற்றி ஃபுல்லாக காமிச்சிட்றேன். இவ்வளோதான் கோயில். கொடி